ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் நுகத் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எலும்பு இல்லாத கறியை வந்து நம்ம எடுத்து பொடிசாக கட் பண்ணி இப்போ ஒரு ஜாரில் போட்டாச்சு. 3 பூண்டு பல் போட்டுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தூள் இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இல்லை எந்த வெங்காயம் வேணாலும் நீங்கள் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம்னா சின்னதாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் லைட்டாக ஒரு ஊட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம 2 ப்ரெட்டு சாதா ப்ரெட்டு போட்டுக்கலாம். அதை சுற்றி வந்து அந்த கட் பண்ணிட்டேன் பாருங்கள், எலி கடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை பிச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம இதை வந்து இது கூட கறி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து மஞ்சிச்சு. நம்ம இப்போ ஒரு யானத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நம்ம கையாலே வந்து சின்னதாக வந்து நம்ம நுகை சைஸ் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எவ்வளோ மொத்தம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். அதுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொட்டி தூள், அப்படியே சரி பண்ணிக்கோங்க. ரொட்டி தூளில் போட்டோம்னா சரியாயிடும். வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரொட்டி தூள்லாம் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உடனே பொரிக்கிறேன். இப்போ உடனே பசங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால் உடனே பொரிக்கிறேன். நீங்கள் இல்லை தேவைப்படாது, இப்போ தேவைப்படாதுன்னா நீங்கள் எடுத்து வச்சு வந்து ஃப்ரீசரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு தேவையான அப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் தோசைக்கல்ல கூட போட்டு எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா வெந்துச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நுகத்தை வந்து போட்டு எடுத்துட்டோம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். சிலவங்களுக்கு வந்து வெளியே வாங்கினா ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு செஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா சுட இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா சுட இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.